இவங்களுக்குள்ள வந்து இந்த கோவம்ன்றது அதிகமாக வெளிப்படும். இவங்களை சீண்டாமல் இருக்க வரைக்கும் அவங்க சூப்பராக இருப்பாங்க. சீண்டி பார்த்துட்டாங்க அப்படின்னா வச்சு செய்யக்கூடிய ஒரு அளவும் இருக்காங்க. இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு அப்புறமா தான் அதை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த சண்டைக்கு போக மாட்டேன், நான் பாட்டுக்கு இருப்பேன். என்னை கூப்பிட்டு சீண்டி பார்த்தீங்கன்னா நான் இல்லாத கலகம் வெளுத்து விடும். உங்களை வந்து அன்பாகவும் வச்சுக்க முடியும், அரவணைப்பாகவும் வச்சுக்க முடியும். ஏன்டா இவளை நம்ம கூட லைஃப்பில் வச்சுக்கிட்டோம் அப்படின்ற அளவுக்கு என்னால் வச்சு செய்யக்கூடிய ஒரு மறைமுகமான எதிரியாகவும் மாற முடியும். இதில் வந்து தனுசு பெண்களை நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்களோ அந்த மாதிரியான உருவம் எடுக்கக்கூடிய ஆள். ஸோ அவங்க எந்த அளவுக்கு நீங்கள் அழகாக பக்குவமாக பார்த்துங்களோ அவங்கள மாதிரி ஒரு லவபுளான ஒரு பர்சன்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். தனுஷ் ராசிக்கார பெண்களுடைய குணங்கள் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்களுடைய குணங்கள்லாம் என்ன மாதிரி இருக்கும் மேம்? பொதுவாக வந்து தனுசு ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம் சொல்லக்கூடியதான் தனுசு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரு தான் ஆட்சி அதிபதியாக இருக்காரு. இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த குழந்தைத்தனம், ஒரு மாதிரியான ஒரு எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுறது. இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கும். ஒரு வீட்டில் 2 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்தோடனே அப்பா நமக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களா அல்லது நம்ம கூட பிறந்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்ற அளவுக்கு பார்க்கும். ஸோ சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய பிள்ளையா இந்த சிப்ளிங் சண்டை கண்டிப்பாக நிறைய அண்ணன் தங்கச்சி சண்டை, அக்கா தங்கச்சி சண்டை இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த தனுசு பிறந்தவங்களுக்கு அது இருக்கும். ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குழந்தைத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்ககிட்ட இருக்கும். என்னதான் பெரியவங்களாக இருந்தால் கூட நமக்கு இது வந்து என்னென்ன ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இந்த சொத்து பிரச்சனைலாம் வருது பார்த்தீங்களா பகிர்ந்துக்கிறதுல, அப்போ கூட அந்த பிரச்சனை வந்து முன்னுக்கு வர வைப்பாங்க. அதாவது இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு அப்புறமா தான் அதை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு 2ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மகர ராசி. ஸோ இந்த இடத்துல வந்து சனியினுடைய ஆட்சி பெற்ற வீடு. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜெனட்டிக், ஸோ என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய குடும்பம், என்னுடைய விஷயங்கள் எல்லாமே இது எனக்கும் பங்கு இருக்குது, எனக்கு அந்த முக்கியத்துவம் வேணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பழமைவாதிகளாகவும் இருப்பாங்க. நிறைய வந்து தனுசில் பிறக்கிற பெண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அதாவது இவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்டால் கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக வந்து ஆலோசனை கொடுப்பாங்க. நிறைய எல்லா விஷயங்களையும் உலக அறிவு அப்படின்றது ரொம்ப அழகாக தெரிஞ்சு வச்சுருக்கவங்களாம் இருப்பாங்க. இப்போ வீட்டில் வந்து ஒரு குழந்தை பிறக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கா. அந்த குழந்தைக்கு வந்து முன்னாடி ஜென்ரேஷன்ஸில் பற்றி பெருசாக ஒன்றும் யாருக்கு இப்போ இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பாட்டி தாத்தா பேரே தெரியறது கிடையாது கண்டிப்பாக. ஆனால் இவங்கெல்லாம் வந்து அவங்களோட மூதாதையர்கள் யார், என்ன மாதிரி என்னோடய வம்சம் இருந்தது, எதற்காக இந்த பிறப்பு இருக்குது அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் பிறந்த பெண் பிள்ளைகள் வந்து அவங்க குடும்பமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மூதாதையர்கள் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. கோவிலுக்கு துன்னூலியம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் யார் அப்படின்னா தனுசு ராசியில் பிறந்த பெண் பிள்ளைகள் நிறைய பண்ணுவாங்க. அந்த கோவில்ன்ற விஷயம் உங்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு கொடுத்துட்டே இருக்கும். இவங்களோட 2ஆம் இடம் அப்படிங்கும்போது திருமணத்துக்கு பின் அதாவது முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செய்யணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 2ஆம் இடத்துல குரு நீச்சமாயிடுறாரு. குருவோட ஆட்சி பெற்ற வீட்டில் இருக்கும்போது தாண்ட அந்த கெத்து அகந்த எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்ற அளவுக்குங்க 2ஆம் இடத்துல வரும்போது கரெக்டாக ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கும்போது தன்னுடைய பேர் கெட்டு போகுது. தனக்கான அங்கீகாரத்தை இழக்கிறாங்க. யாருக்காக இழக்கிறாங்க? என்னுடைய குடும்பம், என்னுடைய சமுதாயம், அந்த அதாவது செவ்வாய் உச்சமடையுது. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாந்த சுரூபமாக இருந்து ஒரு பொண்ணு கூட இவ்வளோ கோவப்படுமா, ஏன் கோவப்படுது அப்படின்றத பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஃப்டர் மேரேஜ் இவங்களுக்குள்ள வந்து இந்த கோவம்ன்றது அதிகமாக வெளிப்படும். இவங்களை சீண்டாமல் இருக்க வரைக்கும் அவங்க சூப்பராக இருப்பாங்க. சீண்டி பார்த்துட்டாங்க அப்படின்னா வச்சு செய்யக்கூடிய ஒரு அளவும் இருக்காங்க. ஸோ நானும் நல்ல பிள்ளையாக அடக்கமாக இருக்கணும்னு பார்க்குறேன், விட மாட்டாங்க. அந்த ஒரு டைலாக் சொல்லலாம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருப்பாங்க. சீண்டினா எப்போ பாம்பு தான், பட் எப்போ படம் எடுக்கும்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. தனுசு ராசிக்காரர்களுடைய கெரியர் என்ன மாதிரி இருக்கும் மேம்? பொதுவாகவே இவங்களுக்கும் அந்த பணத்துக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாக வந்து ஒரு பெண்கள்னாலே அழகு தான். அதுவும் வந்து ஒரு சில நகைகள்லாம் போட்டு பார்க்கும்போது அவங்க தனித்துவமாக ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ இவங்ககிட்டலாம் எப்பயுமே பெரும் பணம் அப்படின்றது குவிஞ்சிக்கிட்டே இருக்கும். இவங்க பிறந்த வீடாக இருந்தாலும் சரி, புகுந்த வீடாக இருந்தாலும் சரி, அந்த பணம் தேடுறது, தனக்கான அங்கீகாரம், தனக்குன்னு ஒரு நிலையில் உருவமைக்கிறது, வடிவமைக்கிறது, மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு டீச்சரை பார்த்தா நம்ம எப்படி இருப்போம்? அவங்க கிட்ட என்ன ஏதாவது ரெஸ்பெக்டாக இருப்போம். ரொம்ப ரெஸ்பெக்டாக இருப்போம். அவங்களுக்கு தெரியாத விஷயமும் கிடையாது, நமக்கு தேவையானது அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ அந்த அளவுக்கு நாலேஜபிள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு வச்சிருக்கவங்க யார் அப்படின்னா தனுசு ராசி பெண் பிள்ளைகள் தான். ஸோ அப்போ ஒரு டீச்சருக்கு போய் ஒரு குழந்தை போய் உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டால் ஒத்துப்பாங்களா? கண்டிப்பாக முடியாது, ஒத்துக்க மாட்டாங்க. எந்த வேணாலும் இழக்கலாம்,
எனக்கு ஒரு தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை இழக்க மாட்டாங்க. இழக்க முடியாது. அது வந்து என்ன ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா இந்த பொண்ணு வந்து நம்மள அறிவு இருக்கான்னு கேட்குது. கேட்குறான். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து புகுந்த வீட்ல இவங்களுடைய அறிவை உலகமே கொண்டாடுது. இவங்க அவ்வளோ வந்துட்டு ஒரு நாலேஜபிளாக இருக்காங்க. ஒரு சமுதாயத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்காங்க. ஆனால் அவங்க ஆஃப்டர் மேரேஜ் வந்து அந்த முக்கியத்துவத்தை ஒரு உதாசீனப்படுத்தினா இவங்களால ஏற்றுக்கவே முடியாது. நான் எந்த சண்டைக்கு போக மாட்டேன், நான் பாட்டுக்கு இருப்பேன். என்னை கூப்பிட்டு சீண்டி பார்த்தீங்கன்னா நான் இல்லாத கலகம் இழுத்து விடுவேன். என்னால் உங்களை வந்து அன்பாகவும் வச்சுக்க முடியும், அரவணைப்பாகவும் வச்சுக்க முடியும். வாழ்க்கையே வேணான்ற அளவுக்கு ஏன்டா இவளை நம்ம கூட லைஃப்பில் வச்சுக்கிட்டோம் அப்படின்ற அளவுக்கு என்னால் வச்சு செய்யக்கூடிய ஒரு மறைமுகமான எதிரியாகவும் மாற முடியும். ஸோ எல்லாமாவும் இருக்கிறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய தனுசு ராசி பெண்கள் தான். தனுசு ராசிக்கார பெண்களுக்கு வந்து என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் கொடுத்தா பிடிக்கும் லவ் பண்ணுற பர்சன்ஸ்? அதே மாதிரி அவங்கள சாந்தப்படுத்தணும் அப்படின்னா என்ன மாதிரியான இடங்களுக்குலாம் கூப்பிட்டு போகலாம்? பொதுவாக வந்து தனுசு ராசி பெண் பிள்ளைகள் எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த படிக்கிறது, நாலேஜபிள் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே வந்து குருவாக பார்க்கப்படுறது, குருக்கான விஷயங்கள், குரு சம்மந்தப்பட்டது அப்படின்னும் போது நகை பணம், அதாவது எப்பவுமே நகை உங்களுக்குலாம் கிஃப்ட் கொடுத்தா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்டாக இருக்கும் போல ரொம்ப இருக்கே. காஸ்ட்லியான ஆட்கள் தான். நகை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். 2ஆம் இடம் அப்படிங்கும்போது குரு நீச்சமாகும்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா சனியினுடைய ஆட்சி பெற்ற வீடு. ஸோ இவங்க வந்து இந்த ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. ஏதாவது ஒரு பண்டிகை நாள்னா கூட சரி, எல்லாரும் ஃபேமிலியாக சேர்ந்து ஜாலியாக இருக்கணும், வெளியூர் போகிறது, இந்த மாதிரியான நிலைகளை ரொம்ப ஈடுபடுத்திக்கணும்னு நினைப்பாங்க. பட் இவங்க அந்த மாதிரி போகணும்னு நினச்சாலே சண்டை வரும். அது ஒரு பக்கம் உண்டு. பட் ஆனால் இந்த ஆசை அவங்களுக்குள்ள நிறைய இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு நீச்சம் அடைகிறாரு. ஸோ எதை விரும்பி விரும்பி எப்பயுமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் உண்மைதான். எதை நம்ம ரொம்ப விரும்பி போகிறோமோ அதுவே நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வலியை, அதாவது தாங்க முடியாத வலி வேதனையை கொடுக்கக்கூடிய உறவாக மாறும். ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பற்றற்ற நீர் அப்படின்றது மாதிரி இருக்கணும். எதுலையுமே அன்பாக இருக்கலாம். எந்த உறவு மேலேயும் அளவு கிடந்த அன்பு காதல் வைக்கிறாங்களோ அதுவே அவங்களுக்கு பிரச்சனையாக மாறும். ஸோ அன்பாக இருந்தாலும் சரி, ஆழமான இதாக இல்லாமல், அதாவது பற்றவே அளவாக இருக்கிறவங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த கிஃப்ட் அப்படின்றது உங்களுக்கு அந்த ஒரு டைலாக் சொல்லுவாங்களே, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு அப்படின்ற பொருத்தம் வந்து தனுசுல பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு வந்து என்னன்னா ஒரு ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்டாக இருக்கணும், அது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கணும், அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இவங்களுடைய 2ஆம் இடம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு அந்த கௌரவம், இவங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், அதுதான் அவங்க ரொம்ப விரும்புவாங்க. பரவாயில்ல, நான் வேற இடத்துலேருந்து வந்தால் கூட என்னோட குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நீ உன்னை மாற்றிண்ட, அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய கௌரவம் ரொம்ப விரும்பக்கூடியவங்க. தனக்கான ஒரு அங்கீகாரம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, எல்லாத்துக்கு பின்னாடி நம்ம எதை வச்சு அவங்கள பெருமையாக சொல்லுவோம், அவங்க டீச்சர், அவங்க இன்ஜினியர், அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம், அந்த அங்கீகாரத்துக்கு இவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்கள் இவங்கெல்லாம் போயிட்டு படித்து முடிச்சிட்டால, ஓகே கல்யாணம் ஆகிடுச்சு, உன்னோட கெரியரை நீ விட்டுரு, வேண்டாம், நீ இவ்வளோ நாள் சொல்லி கொடுத்தால காலேஜ் லெக்சராக வந்திருக்கு, ஓகே, பட் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நீ குழந்தைய பார்க்கணும், அதுக்காக விட்டுரு அப்படின்னா அப்படி ஏற்றக்கூடிய ஆள் கிடையாது. நான் ஏன் விடணும் அப்படின்ற பர்சன். நிச்சயமா. ஸோ அதை வந்துட்டு அவங்கள பரவாயில்லப்பா, நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், நம்ம கொஞ்ச நாளைக்கு ட்ரை பண்ண, நம்ம அதுக்கப்புறம் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு அதை கூட சாந்தமாக ஸோ எடுத்துரைக்கிற விதம். ஏன்னா இவங்ககிட்ட குழந்தை கூட குழந்தையா இருப்பாங்க. அப்போ குழந்தைத்தனமாக சொன்னீங்க அப்படின்னா புரிஞ்சுப்பாங்க. அதே வந்து கோவமாக பேசுனீங்க அப்படின்னா, ஏன்னா செவ்வாய் உச்சம், அவ்வளோதான். வேணான்னு ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா தீ சுடுன்னு தெரியும், ஆனால் அது எதமாக இருக்கும், எந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப குளிராக இருக்கும், எதமாக தெரியும். இதே வந்து கடவுள் இடத்துல நம்ம வச்சு பார்க்கும்போது அது அழகாக அந்த ஜோதியாக பார்ப்போம். அது ரொம்ப அதுதான் ஒரே விஷயம் தான். பட் அது என்ன ஒரு அது தீயா இருந்தாலும் அதை நம்ம எந்த மாதிரி விதத்தில் அழகுபடுத்துறோன்ற ஒரு இடத்துல தான் பொறுத்தது. ஜுவாலையாக எரிஞ்சு பெரிய ஒரு இதவே அழிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னா தீக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து தனுசு பெண்களை நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி உருவம் எடுக்கக்கூடிய ஆள், அவங்கள அழகாக கையாளுங்க. தீ வந்து நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுன்றீங்க. நிச்சயமா. ஸோ அவங்க எந்த அளவுக்கு நீங்கள் அழகாக பக்குவமாக பார்த்துக்கணும், அவங்கள மாதிரி ஒரு லவபுளான ஒரு பர்சன்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அவங்கள அழகாக பக்குவப்படுத்திக்கோங்க, அவ்வளோதான்.